வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிஸ்ட் காயத்ரி. தொடர்ந்து நம்ம ஐயா கிட்ட வந்து ஜோதிட ரீதியான, வாஸ்து ரீதியான கேள்விகள கேட்டுட்டு இருக்கோம். ஐயா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, புத்தாண்டு அப்டின்னாலே நம்ம பொதுவா சொல்றது ராசி பலன். ஏன் நம்ம லக்னத்த பெரிதா எடுத்துக்கிறது இல்ல? ராசிக்கு மட்டுமே நம்ம பலன் சொல்றோம் அப்டிங்கிறது ஏன்? எப்பவுமே இந்த ராசிய தான் மையப்படுத்தி நெறைய பேர் வந்து பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல அரசர்கள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த அரசர்கள் வீட்ல தான் வந்து அந்த மணிக்குடுவைன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த மணிக்குடுவை வந்து இருக்கும். மண் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி டைம வந்து மெஷர் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாரு. அவர் மெயின்டெயின் பண்ணுவாரு. அந்த டைம் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அக்யூரஸியா அந்த அரண்மனையில மட்டும் தான் வந்து கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ட்டா அந்த லக்னத்த குறிப்பாங்க. ஓகேங்களா? அந்த லக்னத்த குறிப்பாங்க. முக்கியமாக சில விவசாயம் செய்பவர்களுக்கு கரெக்ட்டா வந்து டைம் தெரியும். சூரியன் வந்து உச்சியில இருந்தது அப்படின்னு சொன்னா, 12 மணி அப்படின்ற இது வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த அளவுக்கு ஆங்கிள்ல இறங்கிச்சு அப்படின்னா, அந்த மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு பக்கத்துல இறங்குதுன்னா, 4 மணி ஆகுது, 4:30 மணி ஆகுதுன்னு டைம் பார்த்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாரி நிகழ்வும் நெறைய பேரு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அந்த காலத்துல வாட்ச்ன்ற ஒரு விஷயம் வந்து அரிதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல டைம் இருந்ததுன்னா, ரொம்ப முக்கியமான சில கோயில்கள்ல இருந்தது டைம். மணிக்காட்டும் கல் அப்படின்னு இந்த விரிஞ்சிபுரம்னு ஆமா. சொல்லிட்டு வேலூர் பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து மணிக்காட்டும் கல் அப்படின்னு இருக்கு. அதுல வந்து ஒரு குச்சி வச்சோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,